அடையாளத்தையும் புரிஞ்சுக்கல. அன்னைக்கு இதான் நம்ம பிரச்சனை. என்னன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரிஞ்சுக்க. இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்த காலத்துல அவரை கடைசி வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்காம இருந்தாங்க. இவன் புரிஞ்சுக்காம இவனுக்கு வர்ற கஷ்டத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவான், சாத்தான் மேல பழிய போட்டுரும். இது நமக்கு ஈஸியா ஒரு வேலை. என்னன்னா யார் மேல பழி போட்டுறது, சாத்தான் மேல பழி. ஒரு அம்மா என்ன பண்ணாங்களா, நிறைய கேக் செஞ்சாங்க. கேக் செஞ்சுட்டு ஏதோ கடைக்கு போனோம். அவங்க பையனை கூப்பிட்டு சொன்னாங்க, அது வேற நான் கடைக்கு போறேன், போனோன்னு நீ கேக்கை சாப்பிடக்கூடாது. உன்னை கேக்கை சாப்பிட சொல்லி சாத்தான் என்ன பண்ணுவான், சோதனை பண்ணுவான். அப்ப நீ என்ன சொல்லு, பின்னாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிடு. என்னது, கேக்கை சாப்பிடக்கூடாது. சாத்தான் வருவான், வந்து உன்னை எப்படியாவது கேக்கை சாப்பிடுன்னு சொல்லுவான். நீ என்ன சொல்லணும், பின்னாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். சொல்லிட்டு கேட்டேன். வந்து பார்த்தா கேக்கை காணும். சாப்பிட்டு நான் என்னடா சொல்லிட்டு, அம்மா நீங்க சொன்ன மாதிரி நீங்க போன பிறகு சாத்தான் வந்தாமா, என்ன பண்ணான், கேக்க சாப்பிட சொன்னாமா. நீ என்ன சொன்ன, நான் பின்னாலே போனாமா. அவன் பின்னால் வந்து எனக்கு முன்னால தள்ளி நான் கேக் மேலே உண்டு விட்டாமா, அதனால கேக்க சாப்பிட்டோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சுலபங்களுக்கும் யார் மேல பிரியப்படுறோம், ஈஸியா சாப்பாடு. ஸோ ப்ரிப்பரேஷன், நான் சொன்னேன் தபசு காலம் என்பது கடவுளை சந்திக்க ஆயத்தப்படுற முதல் ஆயத்தம், அவர் கொடுத்த அடையாளங்களை புரிந்து கொள்வது. இன்னைக்கு நீங்க கேரளா, நீங்க கூர்த்தோலை யாரும் போயிட்டு வந்துருக்கீங்க, இதை பார்க்குறவங்களுக்கு இது உண்மையிலே புரிஞ்சிருக்கல. எதுக்கு போறாங்க, என்ன வருஷத்துக்கு ஒரு இந்த மாதிரி போறாங்க, கூர்த்தோலை எடுத்துட்டு போறாங்க, புரியாதுன்னு அவங்களுக்கு. புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியும் இல்லையா. மற்றவனுக்கு இது ஏதோ கிறிஸ்தவங்க ஊர்வலம் போறாங்கன்னு தான் தெரியும். ஆனா நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளவு நாள் எப்படி பண்ணோம், சர்ச்சில் 8 மணிக்கு ஊர்வலம் போனோம், ஊர்வலத்தை கலந்துக்கணும், ஐயர் கேட்பாரு ஏதாவது தப்பாயிடும், அப்படி நான் சண்டே ஸ்கூல் டீச்சரு, நான் உமன்ஸ் ஃபெலோஷிப்பு கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்லாம் இல்லை. நான் அந்த பவனியில் அங்கம் பெறுகிறேன் என்று சொன்னார், நான் அந்த பவனியிலே இணைந்து வருகிறேன் என்று சொன்னார், அவருடைய ராஜ்யத்திற்குள் நான் தகுதியானவன் என்பதை பெருசாற்றிக் கொள்கிறேன். 2வது, அவர் காட்டுகிற அடையாளத்தை உணர்ந்து, இந்த பவனியினுடைய அடையாளத்தை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு இருக்கிற ஜனங்க உணர்ந்துக்கல, அதுதான் பிரச்சனை. அன்னைக்கு ஏதோ ஒரு எக்ஸாசரேஷன்ல அவரை வான்ட்டு அடுத்த நாளே சிலுவையில் அறிஞர்த்திட்டாங்க. 2வது, அவர் ஆலயத்தை வந்து சுத்திகரிக்கிறது. இந்த அழகை இன்னொன்னு பாருங்க, நீ அவரை புரிஞ்சுக்கிறது முதல் அடையாளம். அந்த பவனிக்கு நான் ஏற்றவன அடுத்த வேலை என்ன, ஆலயத்தை சுத்திகரிக்கிறது. ஆலயத்துடைய எந்த அசுத்தத்துக்கும் நான் காரணமாயிட முடியாது. ஏன்னா அடுத்த அடையாளம் அவர் என்ன செய்யறாரு, ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். ஆலயத்தை மட்டுமா, இந்த உலகத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி கடவுள் இருக்கிறார். ஏனென்றால் அத்தி மரத்தை செலுத்து நான் இயற்கையின் மீதும் அதிகாரம் உள்ளவன் என்று காண்பித்திருக்கிறார். கொரோனா வந்த காலத்துல நம்ம எல்லாரும் பயப்படாமல் இருந்ததுக்கு என்ன காரணம், நம்முடைய கடவுள் இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளது. அதனாலதான் நம்ம எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம், பயப்படல இல்லையா. பாதுகாப்பா இருந்தா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கொரோனால இந்த லாக்டவுனை கூட பொறுத்துக்கலாம். இந்த மாஸ்க் போடணும்னு சொன்னான்னு பாருங்க, அதுதான் நம்மளால பொறுத்துக்க முடியல. எதிர்க்க எவன் வரான்னு தெரியல, அவன் சிரிக்கிறானா முறைக்கிறானான்னு தெரியல, நினைச்சவன ஒரு பொருள் எடுத்து வாயில் வைக்க முடியல. சில பேர் அது தெரியாம தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இல்லாத சிரமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இயற்கையின் மீது அதிகாரம் கூட. ஆக குருத்தோலை சொல்கிற முதல் செய்தி, என் கடவுள் ராஜா என்பதற்கு நேரடியான வெர்பல் ஆன்சர் சொல்லல, ஆனா எனக்கு 3 அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். பவனி ஒரு அடையாளம், ஆலயத்தை சுத்திகரித்தல் ஒரு அடையாளம், அத்திமரத்தை சபித்தல் ஒரு அடையாளம். என்ன அடையாளம், நான் ராஜ்யத்தின் மீது அதிகாரம் உள்ளவன், திருச்சபையின் மீது அதிகாரம் உள்ளவன். வெரி குட். இப்ப அடுத்தது 3 உவமை அவர் சொல்றாரு. அதுவும் மத்தேயுல உங்களுக்கு இருக்கு, நல்லா தெரியும். என்னென்ன உவமை சொல்றாரு, 2 பிள்ளைங்களை பத்தி சொல்றாரு. யோவான் கிட்ட வந்து யோவானை நம்ம விலக்கி வச்சதை பத்தி சொல்றாரு. 3வது மிகப்பெரிய உவமையாக பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு. இந்த 21ஆம் அதிகாரத்துல 3 உவமைகளை சொல்லுகிறார். இந்த 3 உவமைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா, நான் எனக்கு முன்னால யோவானை அனுப்பிச்சேன், அவனை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஏத்துக்கல. அடுத்து பிதா என்னையே அனுப்பிச்சாரு, என்னையும் நீங்க ஏத்துக்கொள்ள. 3வது ஒண்ணு சொல்றாரு, கல்யாண வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான், கல்யாண ட்ரெஸ் போடாம வந்தான். படிச்சிருக்கீங்கல்ல, கல்யாண ட்ரெஸ் போடாம வந்தான், கிருபையே நீங்க விலக்கிட்டீங்க. தீர்க்க தரிசிகளையும் நீங்க ஏத்துக்கல, என்னையும் ஏத்துக்கல, கிருபையும் நீங்க விலக்கிட்டீங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை. நமக்கு முன்னால எவ்வளோ பேர் சொல்றாங்க,
இன்னைக்கு அவருடைய கிருபையை நாம் என்ன பண்றோம், விளக்கிட்டோம். என்னன்னா கிருபைங்கிற சொல்லினுடைய பொருள் சொல்றோம்ல, பா இந்த மே மாசம் முடிஞ்சா போதும், இந்த வெயில் தாங்காது, இந்த எக்ஸாம் முடிச்சுட்டா போதும், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டா போதும், அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும், அது படிச்சு முடிச்சுட்டா போதும், அந்த வீடு எத்தனை போதும் சொல்றோம் நம்ம. கடவுள் சொல்றார், உன் போதும் எதுவுமே போதாது, உன் போதெல்லாம் கமா போட்டுனே போகும், உன் போதும் எதுவும் போதாது, என் கிருபை உனக்கு. உலகத்துல எதுவும் உனக்கு போதாது, எது கொடுத்தாலும் போதும், இன்னும் போதும், இது போதும், ஆனா என் கிருபை உனக்கு போதுங்கிறார். ஏன் அந்த கிருபை போதும், போதும்பா இது போதும் அப்படின்னு ஏத்துக்கிறது இல்லை. அந்த கிருபை போதும்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? இந்த சின்ன குழந்தைங்களாம் ஒரு கேள்வி கேட்கும், ஸ்கூலை எவன் தான் கண்டுபிடிச்சாலும் இல்ல சின்ன வயசுல, ஏன்னா அப்போ அதுங்களுக்கு விளையாட்டு தான் பெருசா தெரியும், விளையாட்டு தான் பெருசா தெரியும். கொஞ்சம் யங் ஏஜ் ஆனவுன்னா பைக் வாங்கணும், செல்லு வாங்கணும், டிஷர்ட் போடணும், கேன்வாஸ் ஷூ வாங்கணும், அதுதான் பெரிய உற்சாகம் தான் பெருசா தெரியும். கொஞ்சம் நடுத்தர வயது வந்தவுடனே கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும், கௌரவம் தான் பெருசா தெரியும். வயசான பிறகு பிபி இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது, ஆரோக்கியம் தான் பெருசா தெரியும் இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்னொன்னு நமக்கு பெருசா தெரியும். குழந்தையா இருக்கும்போது விளையாட்டு பெரியது, இளைஞனா இருக்கும்போது உற்சாகம் பெரியது, நடுத்தர வயதில் கௌரவம் பெரியது, முதுமை காலத்தில் ஆரோக்கியம் பெரிது, சிலருக்கு அழகு பெரிது, சிலருக்கு பதவி பெரிது, சிலருக்கு அவங்களுடைய செல்வம் பெரிது, சிலருக்கு ஜாதி பெரிது. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தர் உன்மேல் வைத்த கிருபை பெரியது. இது எல்லாத்தோட எது தெரியுமா பெருசு? கர்த்தர் உன்மேல் வைத்த கிருபை பெரியது. எனக்கு அன்பானவர்களே, போதுமான கிருபை, இரண்டாவது பெரிய கிருபை நமக்கு. அந்த கிருபையை நீங்க இந்த 3 ஓமைகள் நீங்க 21ஆம் அதிகாரம் இதை டீட்டெயிலா ஒண்ணு சொல்லிட்டு போனா லேட்டா சொல்றது. 3 ஓமைகள் சொல்றாரு. ஒன்று, இந்த 3 ஓமைகள் சொல்ற, நீங்க யோவானையும் வேணாட்டீங்க, என்னையும் வேணாட்டீங்க, கிருபையும் வேணாட்டீங்க. இப்ப அவர்கிட்ட வந்தன அந்த காலத்துல 3 கேள்வி கேட்கிறான். சோ 3 அடையாளங்கள், 3 ஓமைகள். அந்த 3 ஓமைகள் சொல்லுகிற விஷயம் என்ன? யோவானை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். அதுக்கு தான் சொல்ற ஓமைனா, ஒரு அப்பா கூப்பிட்டு ஒருத்த வேற ஒரு வயலுக்கு போறாரு, ஒருத்தன் போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன்னா, ஒருத்தன் போறேன்னு சொல்லிட்டு போறான். அந்த ஓமை சொல்றாரு. ரெண்டாவது, என்னையும் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. அவங்க பிதா, அவங்க குமாரனையும் அப்சா அவனை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. கிருபையும் வேணாட்டீங்க. கிருபைனா என்ன? கல்யாணம் வீட்டுல அவங்க உட்காந்துருக்காங்க, கல்யாண ட்ரெஸ் இல்லாம உட்காந்துருக்காங்க, கிருபையும் வேணாட்டீங்க. அதுதான் அந்த 3 கேள்விகள் நம்ம அவருக்கு முன்னால கேட்கறாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளும் அவர் எப்படியா மாட்டோம், நாங்க இந்த வரி உங்களுக்கு செலுத்தணுமா, ராயனுக்கு செலுத்தணுமா, இந்த கேள்வி கேட்டோம். எனவே அஞ்ஞானவர்களே, நான் இதை வரிசையா அப்படியே நரேட் பண்ணி வேகமா சொல்லிட்டு வரேன்னா, ஒன்று, அவர் அடையாளங்களை புரிந்து கொள்ளுங்கள், அதிலே பதில் இருக்கிறது. இன்னொன்று, அவர் ஓமைகளை புரிந்து கொள்ளுங்கள், அதிலே நமக்கான பதில் இருக்கிறது. அவர்கிட்ட சில கேள்வி கேட்கிறான், எப்படியாவது அவரை மாட்டி விடணும். 3 கேள்வி கேட்டான். முதல் கேள்வி என்ன கேட்டான்? வரி யார் கொடுக்கலாமா வேணாமா? எந்த பதில் சொன்னாலும் அவர் மாட்டிப்பாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கலாமா வேணாமா? கொடுங்கன்னு சொல்லிட்டா, இப்ப நீ இப்போ ராஜ்யம் கொண்டு வர, நீ அப்ப அவன் தான் பெரிய ஆளானவங்க. கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டா, ராயன் கட்டி பார்த்தீங்களா உங்களுக்கு வரி கொடுக்காதுன்னு சொல்றேன். எந்த பதில் சொன்னாலும் அவர் என்ன செய்வாரு? மாட்டிப்பார். அப்படி ஒரு கேள்வி கேட்கறான், என்ன வரி கொடுக்கலாமா வேணாமான்னு. அவர் என்ன அழகான ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? எல்லாருக்கும் ராயனுடையது இதுக்கு என்னங்க பொருள்? ரொம்ப நாள் எல்லாரும் தெரியல, எல்லா சர்ச்சுக்கும் வாசல் மனப்படமா தெரியும். ராயனுடையது இது என்ன அர்த்தம்? எனக்கு விளங்கல, சொல்லுங்க யாராவது. எங்களுக்கு விளங்கலன்னு சொல்லிதான் உன்னை பேச கூப்பிட்டுக்கிறோம், நீ எங்களையே கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறல. ராயனுடையது இப்போ ஒரு காசு எடுத்து காட்டுறாங்க, அதுல யார் படம் போட்டிருக்கு? அப்ப இது யாருடைய படம்? யாருடைய சொந்தமானது? ராயன். அடுத்த என்ன சொன்னது? தேவனுடைய இதுக்குன்னு ஒரு காசு இருக்கா? சரி, ராயன் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க ராயனுடைய, ராயனுக்கு கொடுத்துட்றேன், ரைட், ஓகே. அதுல ஏன்னா அவன் படம் போட்டு, அவன் சுரூபம் போட்டு. அடுத்து தேவனுடையது இல்லை. எங்க இதுல தேவனுடைய படம் போட்டிருக்கு? ஏதேன் தோட்டத்துக்கு வாங்க. மனிதனை எப்படி படைத்தார்? தமது. அப்ப அவருடைய சுரூபம் எங்க இருக்குது? சாயல் எங்க இருக்கு? அப்ப யார் படைக்கணும் தேவனுக்கு? அதனால படைக்கணும்.
ராயனுடைய ராயனுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றது இல்ல, நமக்கான மெசேஜ். நீ காசு அவன்கிட்ட கொடுறா, உன்னை எனக்கு கொடு இல்ல, இதான் ஆக்சுவல் இன்னர் மீனிங். காசு அவனுக்கு கொடு, ஏன்னா அவன் படம் போட்டுக்கு. தேவனுடையது யாரு? அவருடைய அடையாளம் யார் மேல இருக்கு? அவருடைய சாயல் யார் மேல இருக்கு? அவருடைய ரூபம் யார் இருக்கு? அவர் இமேஜ் யார் மேல இருக்கு? ஓ மேலதான் இருக்கு. ஒன்னு அவருக்கு கொடு. சில வசனங்களுடைய உட்பொருளை நாம் புரிந்து கொள்ளுகிறது. ரீடிங் த பைபிள் இஸ் ஈஸி, அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பைபிளை புரிந்து கொள்வதுதான் மிக மிக அவசியம். நல்லா புரிஞ்சுங்க, நாம கிறிஸ்தவனாய் பிறப்பது என்பது வேறு, கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது வேறு. என்னது? மறந்துவிட, கிறிஸ்தவனாய் பிறப்பது என்பது வேறு, கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது வேறு. நம்ம எல்லாம் கிறிஸ்தவனா பிறந்துட்டோம், அது ஆக்சிடென்ட் கூட வச்சு. ஆனா கிறிஸ்தவனா இருக்கிறதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நிறைய பைபிள் நாலேஜ் தேவை. அதுக்காக தான் வார வாரம் பிரசங்கம் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன? இந்த பகுதியை நீ புரிந்து கொள்கிறது. குருத்தோலை ஞாயிறு கடவுள் எனக்கு நான் ராஜா என்பதை நேரா வார்த்தையா சொல்லாம உணர்த்துகிறார். அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் ரொம்ப 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 முக்கியம். தேவனுடைய தேவர்கள். சரி, இப்ப நான் என்ன சொன்ன ஆரம்பத்துல, தபசு காலம் என்பது கடவுளை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டிய காலம். என்ன ஆயத்தம்னா, முதல் ஆயத்தம் அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த ஜீசஸ். கடவுள் என்ன உணர்த்துறாரோ அதை உணர்ந்து கொள்ளுகிறது தான் மிக 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 முக்கியமான. இரண்டாவது ஆயத்தம் என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து செஞ்ச பெரிய அற்புதம் என்ன? லாசருவை பெரிய அற்புதமா இல்லையா? ஏன்னா செத்து, இந்த காலம் வந்தா 3ஆம் நாள் பிரேயர் மீட்டிங்கே வச்சு முடிச்சிருப்போம். செத்து எத்தனை நாள் கழிச்சு போறாரு? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அழுது தீர்த்துட்டாங்க, அவங்களே சமாதானமாட்டாங்க. இயேசு கிறிஸ்து வந்தவங்க சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தீங்கன்னா பழைச்சிருப்பாரு, அவர் இல்லை, இப்ப அவர் உயிரோடு இருக்கின்றார். இது பெரிய அற்புதமா இல்லையா சார்? பெரிய அற்புதம் தானே? ரைட். லாசர் கல்லறைக்கு முன்னால் வந்து என்ன சொல்றாரு? அதான் நம்ம படிக்க தவறிய வசனங்களில் தான் மிகப்பெரிய உண்மை ஒளிந்து. அதுக்கு முன்னால லாசருவே வெளியவா எல்லாரும் தெரியும். அதுக்கு முன்னால அது வெளியே வந்த பிறகுதானே சார், இன்னும் வெளியே வரலையே. அதுக்குள்ள கட் அவுட் விடணும். என்னமா கல்லை சார், தேங்க்யூ. என்ன சொன்னாரு? கல்லை புரட்டி போடுங்க. ஏங்க நான் கேட்கிறேன், செத்து ஒருத்தர் 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்ப போறாரு, இவ்வளவு பெரிய மிராக்கிள் செய்ய போறாரு. இந்த கல்லை புரட்டி போடுறது பெரிய விஷயமா? கல்லை புரண்டு போனா போயிடுது, கல்லை அகண்டு போனா. நீங்க யாராவது கல்லை புரட்டி போடுங்க, நான் உயிரோடு எழுப்பேன். இது என்ன சார் நியாயம்? அவ்வளவு பெரிய அற்புதம் சரி, இதை செய்ய முடியாத? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிறவனெல்லாம் ஏன் தான் கூப்பிட்டாங்களோ அப்படின்னு ஐயா நினைக்கிறாரு. இல்ல, நான் கேட்கிற கேள்வி லாஜிக்கா ரைட்டா இல்லையா சார்? அவ்வளோ பெரிய அற்புதம், செத்து 4 நாள் கழிச்சு பாடியே மோசமா இருக்கு, இப்போ உயிரோட கொண்டு வரவன்னு நிற்கிறார். கல்லை பற்றி போடுங்க. ஒரு அருமையான ஆங்கில வாசகம் இருக்கு, வித்தவுட் காட் மேன் கேனாட். என்னது? வித்தவுட் காட் மேன் கேனாட். கடவுள் இல்லாம மனுஷனால ஒன்னும் செய்ய முடியாது. அர்த்தம் என்ன தெரியுமா? வித்தவுட் மேன் காட் வில் நாட். மனுஷன் இல்லாம கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா கல்லை பற்றி கொடுக்கிறாரு? நீ உன் பங்களிப்பு இல்லாம கடவுள் உன் வாழ்க்கையில செயலாற்ற மாட்டார். நீ சின்னதா ஏதாவது செய், நான் பெருசா உனக்கு செய்யும். நான் எதுவுமே செய்யாம கடவுள் எனக்கு செய்யணும் 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 செய்யணும்னா என்ன சார் நியாயம்? நீ சின்ன கல்லை பட்டு நான் பெரிய அற்புதத்தை செய்யணும். ஆக இந்த தபசு காலத்துல, அப்பா நாங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங், நீங்க எனக்கு இது செய்யணும், 40 நாள் இது செய்ய மாட்டேன், இது செய்யணும். நீ என்ன செஞ்ச? நீ சின்னதா ஒரு கல்லையாவது 40 நாள் புரட்டி போடு, கடவுள் பெரிய அற்புதங்களை செய்யும். இல்ல, நான் ஒண்ணுமே செய்யாம கடவுள் செய்யணும் செய்யணும்னா இது என்ன சார் நியாயம்? இன்னொரு கவனிங்கள, லாசரு இதுல அழகு, அவன் உடம்பு சரியில்லாதவருக்கே சொல்லி அனுப்புறாங்கல்ல, சொல்லி அனுப்புறாங்களா இல்லையா? சொல்லி அனுப்புறாங்கல்ல.
அவர் வரல. வந்திருந்தா ஜெபம் பண்ணிப்பாரு, சுகம் கிடைச்சு. ஆர்டினரி மிராக்கிள். வராததுனால எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள். சில நேரத்துல நம்ம நினைப்போம், ஐயோ நான் ஜெபம் பண்ணி அவர் ஒன்றும் கேட்கவே இல்லையா, நோ ரெஸ்பான்ஸ், அமைதியா இருக்கா, நீ கேட்ட அந்த டைமே முடிஞ்சு போச்சா, லாசரே செத்து போயாச்சா, இனிமே ஜெபம் பண்ணல பிரயோஜனம் இல்லையா? கிரேட் மிராக்கிள். சாதாரணமா சில நேரத்தில் உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கலாம். டோன்ட் வரி சாமி, நான் ஆர்டினரி மிராக்கிளுக்கு கேட்டேன், நீங்க கொடுத்தது கிரேட் மிராக்கிள்.